போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சா வேற என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியலையே. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட எனக்கு நாயினா பயம்னு. அவங்க தான் புரிஞ்சுக்கவே இல்லையே. இப்போ நான் எங்கே போய் தேடுவேன் அதை? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஓ கடவுளே. வாங்கக்கா, வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. நான் உள்ளே வர்றது இருக்கட்டும். இது என்ன, நம்ம ஸ்வீட்டி ரோட்டில் சுற்றிட்டு இருந்தா. நான் மட்டும் கரெக்டான நேரத்தில் கூப்பிடல, வண்டியில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். நான் இந்த வேலைக்காரிக்கிட்ட இதை வாக்கிங் கூட்டு போக சொல்லியிருந்தேன். அதானே, அவ எங்க வாக்கிங் கூட்டிட்டு போயிருப்பா? அவ இந்த ரோட்ல அலைய விட்டுட்டு வேற யாரையாவது வளைச்சு போடலாமான்னு பார்க்க போயிருப்பா. ஐயோ கடவுளே, இவள. ஹே தமிழ், தமிழ் மா எங்க இருக்க? இங்க வா. இதோ வந்துட்டேமா. அக்கா நீங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க அக்கா. தமிழ், தமிழ் எவ்வளவு நேரம் கூப்பிடுறது உன்ன? மா சொல்லுங்கம்மா. ஸ்வீட்டி எங்க? அம்மா ஸ்வீட்டி ரோட்ல வந்து. ஸ்வீட்டி எங்கன்னு கேட்டேன். அம்மா நான் தான் அப்போவே சொன்னேன்லம்மா எனக்கு நாயினா பயம்னு. நான் ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது அது கயிறை பிச்சுட்டு ஓடிடுச்சுமா. நான் எவ்வளோ முயற்சி பண்ணம்மா, ஆனால் பிடிக்க முடியலம்மா. மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா. அவ என்ன உன்ன மாதிரி அனாதை நினைச்சியா? அவளுக்குன்னு இங்க ஒரு குடும்பம் இருக்கு. போயும் போயும் உன்னை போய் கூட்டிட்டு போக சொன்ன பாரு. ஒரு நாயை கூட உன்னால பாத்துக்க முடியாது உன்ன. ஏய் இரு இரு, இவளை அடிச்சு உன் கையை அழுக்காக்கிக்க போறியா? இவளை இன்னைக்கு ஃபுல்லா இவ வெயிலே நிக்கட்டும், அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். ஹேய், அங்க இங்கன்னு நகரணும் நினைச்ச? அங்க பாரு. பார்த்தல்ல, கேமரா இருக்கு. நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். நகந்த நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நீ வாக்கா உள்ள போலாம். சௌமியா சொல்லியிருப்பாளே. ஆமா சொன்னா. என்ன முடிவு பண்ணியிருக்க? இதுல முடிவு பண்றதுக்கு என்னக்கா இருக்கு? சௌமியா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என் பையன் உங்க பொண்ணுக்கு தான். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எங்களோட சம்மந்தி. இத யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. நீ சொல்றது நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும்க்கா. எங்க போயிட்டாங்க இவங்க? தோ இருக்காங்க. எங்க எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இங்க வந்து நின்று இருக்கீங்க. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா நின்னுட்டு? இல்லைங்க, அம்மா பெருக்க சொன்னாங்க. அதான். பெருக்க சொன்னாங்களா? எங்க மரம் தொடப்பம் எதையும் காணோம். என்னத்தை பெருக்குறீங்க நீங்க? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் கையிலேயே பெருக்கிடுவீங்களா? எங்க தரை வேற சுத்தமா தானே இருக்கு, திருப்பி என்னத்தை சுத்தப்படுத்த போறீங்க? ரொம்ப ஆச்சாரமோ? இல்லைங்க. ஏங்க வெயில் வேற இப்படி அடிக்குது, வெறுங்கால நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சிறுப்பாது போட்டு நிக்கலாம்ல? எங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுங்க, நிக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்படியே ஏதாச்சும் சொல்லுங்க. இருங்க வரேன். நல்ல கலருங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? போட்டுக்கோங்க. ஏங்க நீங்க ஏங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ஏங்க இதெல்லாம் என்னங்க இருக்கு? போடுங்க, போட்டு நில்லுங்க. இங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இங்க நிக்காதீங்க, போங்க, இங்க பிரச்சனை ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் இவ்வளவு ஹைப்பா தான் சொல்லுவீங்களா? எதையுமே நார்மலா சொல்லி பழக்கமே இல்லையா உங்களுக்கு? ஐயோ, நான் சொல்றது ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உள்ள இருங்க 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 இருங்க. நார்மல்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நீங்க இந்த மாதிரி நார்மல் சாரி தான் போடணும்னு யார் சொன்னது? வேலைக்காரனா நார்மல் சாரி தான் கட்டணுமா?
நீங்கள் வேணால் ஒரு க்ரீன் கலர் பட்டு புடவை, அதுக்கு மேட்சிங்காக வளையல், கோல்ட் செயின் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பங்களா முன்னாடி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்ல? கலை, அம்மா தோ வரம்மா. மிச்சத்தை நான் அப்புறமா வந்து டீல் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. பை. ஒரு தேவதை வந்து விட்டா. வா கலை, அத்தை வந்திருக்காங்க பாரு. அத்தையா? சொரண்ணா இருந்தா வந்துட்டாங்களா? ஐயோ, வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா இருந்தேன். இப்போதான் நீங்கள் வந்து என்னதுப்பா? இது நல்லா இருக்குன்னு சொன்ன அத்தை. ஓ, ம், சொல்லு. கலை, ம். நம்ம லேண்டு சேல்ஸுக்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சாம்ப்பா. சரிம்மா. கொஞ்சம் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறியா? இப்போவே போகணுமா? அத்தை வர வீட்டில் இருக்காங்க. தமிழை இவங்க கிட்ட தனியாக விட்டுட்டு எப்படி? இன்னைக்கு வேணாமேம்மா, நாளைக்கு வேணா போகட்டா? இல்லப்பா, நாளைக்கு நல்ல நாள் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆளு ஃபாரினுக்கு வேற போறாரு. அப்படியே தள்ளி போயிடும்பா. அதனால இன்னைக்கே போய் கொஞ்சம் முடிச்சிட்டு வந்துறேன். சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மா, கிளம்புறான். சரிப்பா, அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. அத்தை, போயிட்டு வர அத்தை. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஐயோ சாரி அத்தை, தெரிஞ்சே போட்டுடுச்சு. ஏங்க, இன்னுமாங்க நீங்க ஸ்கூல் ப்ரேயர்ல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம் பெருக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இதோ முடிச்சிட்டேன். சரி, ஓகேங்க. எனக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இந்த ராட்சஸ் ஏதாவது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாங்க என் அத்தை. அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. கேட்டால் கலை சொன்னான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளால. சரி வரேன். பாய் பாய். மறந்துட்டேன் பாருங்க. அப்பா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. டீ இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளோதானே இருக்கா? தமிழ், மா, இது வந்துட்டேம்மா. அம்மா, என்ன வீட்டுக்கு சம்மந்தி வந்திருக்காங்க, ஒரு டீ போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நீங்க தான் வெளியே நிக்க சொன்னீங்க. ஹேய், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கூட கூட பேசாதன்னு? அறிவில்ல? போய் டீ போடு போ. சரிங்கம்மா. என்ன டீ இது? கேவலமா இருக்கு. சீ. அச்சோ, டீ கீழே கொட்டிருச்சே. அதுக்கு என்னக்கா, அதான் வேலைக்காரி இருக்காளே, அவளை துடைக்க சொல்லுவோம். அதுவும் சரிதான். வேலைக்காரி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? தொட. ஹேய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சொல்றாங்கல்ல, தொட. சரிம்மா. ஹேய், எங்க போற? மா, துடைக்க துணி எடுத்துட்டு வரேம்மா. துணியா? அதான் புடவை இருக்குல்ல, அத வச்சு தொட. என்ன யோசிக்கிற? நீ கட்டியிருக்கிறது என்ன எங்களை மாதிரி காஸ்ட்லி புடவையா? லட்சக்கணக்கிலையா கொடுத்து வாங்கியிருக்க?
நீயே ஒரு வேலைக்காரி, ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு நூல் புடவை வாங்கி கட்டிட்டு இருக்க. ஹம். ஹம். 500 ரூபாய் இந்தா, 5 புடவை எடுத்துக்கோ. இப்ப தொட. இவளெல்லாம் இப்படி தான் வச்சுக்கணும். ஏன் மாப்பிள்ளையவே மயக்க பார்க்குறாளா? ஹலோ ஹலோ சொல்லுப்பா. ஆமா, சேல்ஸ் முடிஞ்சிருச்சுமா இங்க. ஆனா லேண்ட் ஓனர் வந்து நீங்க வந்தாதான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்காரு. அதான் நீங்க கொஞ்சம் கிளம்பி வர முடியுமாமா? அப்படியாப்பா? சரி இருப்பா, நான் உடனே கிளம்பி வரேன். ச்சே, நான் இருக்கலான்னு பார்த்தேன், ஆனா அந்த பையர் சொதப்பிட்டான். சரி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ பாத்துக்கிறியாக்கா? சரி, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா. தமிழ், மா இங்கே வாமா. சொல்லுங்கம்மா. உட்காருமா. ஏய், கீழே எங்கே உட்கார்ற? அங்கே மேலே உட்காரு. இல்லைம்மா, உங்கள் எதிர்க்க எப்படி மேலே உட்கார்றது? தெரியுதில்ல, உனக்கே புரியுதில்ல. நாங்கள் எப்பயுமே மேலே, நீ வேலைக்காரி, எங்களுக்கு கீழே தான்னு. அப்புறம் என்ன உனக்கு அவ்வளோ கொழுப்பு? கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா என் பொண்ணுக்கு கலையை தான் கட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்க சொத்து மொத்தமும் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நடுவில் நீ வந்து மொத்த சொத்தையும் சுரண்டி நீ மகாராணி ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ கனவுல கூட அதை நினச்சி பார்க்கக்கூடாது. அம்மா, சத்தியமாக அந்த மாதிரி எந்த நினைப்பும் எனக்கு இல்லைம்மா. என்னை கொஞ்சம் நம்புங்கம்மா. ஓ, இல்லையா? நிஜமாவா சொல்கிற? ஆமாம்மா. அப்படியா? அப்படின்னா நான் சொல்கிறத கேட்குறியா? சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்புறமா பேச்சு மீற மாட்டியே? மீற மாட்டேம்மா. டேய், மா, சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா. இந்தா, கட்டுறா கழுத்தில் தாலிய. சரிம்மா. மா, என்னம்மா பண்ணுறீங்க? மா மா வேணான்னு சொல்லுங்கம்மா. மா வேணான்னு சொல்லுங்கம்மா, இதெல்லாம் தப்புமா. ஏய், உனக்கெல்லாம் பிச்சைக்காரன் தாண்டி சரியா இருக்கும். மா என்னம்மா பண்ணுறீங்க? மா வேணான்னு சொல்லுங்கம்மா. என்னடா பார்த்துட்டு இருக்க? கட்டுறா தாலிய. மா வேணான்னு சொல்லுங்கம்மா. இவன் இப்ப எங்க வந்தான்? டேய் கிளம்புடா. அம்மா, டேய் கிளம்புடா. அத்தை, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சொத்துக்காக அலைவீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு கீழ்த்தனமா? சை, அவ இந்த வீட்டு வேலைக்காரி, வேலை தான் செய்ய வந்திருக்கா. உங்களுக்கு கொத்தடிமையா இருக்கிறதுக்கு வரல. சாப்பாடு விளைய வைக்கிறவங்களும் அதை சமைச்சு எடுத்துட்டு வந்து தட்டுல வைக்கிறவங்களும் சாமிக்கு சமம். நீங்க ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. இப்படி ஒரு பொண்ணை குடும்பப்படுத்துறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற உங்களெல்லாம்
சௌமியாக்கு சவால் விட்டதை பத்திலாம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா நான் தான் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ இல்ல. இது எதுவுமே தெரியாம உங்க பண திமிர எடுத்துட்டு வந்து அவகிட்ட காட்டணும்னு நினைச்சீங்க, உங்களை விட 10 மடங்கு அதிகமா அதை எனக்கு காட்ட தெரியும். காட்ட வச்சிடாதீங்க. இப்போ என்னத்த உங்களுக்கு? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே உங்க ஆசை? உங்க ஆசையை நானே நிறைவேற்றுறாத்த. இதோட நல்ல வாழ்க்கை அவளுக்கு யாராலையும் தர முடியாது. கலை, என்னத்த பயந்துட்டீங்களா? இதை கட்டினா உங்களுக்கும் எனக்கும் என்னத்த வித்தியாசம்? பணக்காரனோ ஏழையோ, கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ, யார் வேணா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 மனசு ஒத்து போச்சுன்னா. ஆனால் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அது அவள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க உங்களெல்லாம் திட்டி அமிச்சாலும் போக மாட்டீங்க. போங்க அத்தை, டென்ஷன் பண்ணாமல் போங்க. சை போங்க, கிளம்புங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்க சாரி தமிழ், அவங்களுக்கு புரிய வைக்க தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க.